அன்பு நேயர்களே வணக்கம். 18ஆம் தேதி ஆடி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை, பஞ்சமி திதி. இது அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய பஞ்சமி. ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி இல்லையா? இந்த பஞ்சமிக்கு ஸ்கந்த பஞ்சமி அப்படின்னுட்டு ஒரு பெயர் இருக்கு. ஆடி அமாவாசை இப்பதான் வந்தது. ஆடின்னா அதாவது ஆனி மாதத்து கடைசியில் வந்த அமாவாசை. அப்படிப்பட்ட அமாவாசை முடிந்த நாளிலே நமக்கு ஆடி மாதம் என்கிறது சாந்திராயணத்திலே ஆஷாட மாதம்னு சொல்லுவாங்க. அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் தமிழ் மாதம் பிறந்து விடுகிறது. இந்த ஆஷாட மாதம், இந்த ஆஷாட மாதம்ங்கிறது வளர்பிறை தானே, அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை தானே. அப்படி வரக்கூடிய இந்த வளர்பிறை பஞ்சமிக்கு ஆஷாட பஞ்சமின்னு பேர். அன்னைக்கு பிரதமையிலேயே ஆரம்பிச்சிருது. இப்போ சென்ற அமாவாசைக்கு அடுத்த நாளே பிரதமை ஆரம்பிச்சிருது இல்லையா? இந்த பிரதமையிலிருந்து 9 நாட்கள் நவராத்திரி உற்சவம் இருக்குது. நவராத்திரியிலேயே பஞ்சமி விசேஷம். இந்த பஞ்சமிக்கு ஆஷாட பஞ்சமி அப்படின்னுட்டு பேர். இந்த பஞ்சமிங்கிறதே பொதுவாக வாராகி அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். விவசாயத்துக்கு ஏற்றமுடைய ஒரு தேவதையாக கலப்பையை வைத்துக்கொண்டு காட்சி தருபவள் வாராகி அம்மன். தஞ்சாவூரில் வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே ஆஷாட நவராத்திரி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கும். அதில் பஞ்சமி என்பது 5ஆம் நாள் ரொம்ப முக்கியம். பஞ்சமி அப்படி என்றாலே என்ன அர்த்தம்? 5 என்பது நம்முடைய சமய உலகில் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். 5வது திதி இந்த பஞ்சமி 5வது. ஏன்னா 5 ரொம்ப முக்கியம். பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களும் முக்கியம் இல்லையா? நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் அந்த உள்ள காற்று இருக்குது, காற்று போச்சா எல்லாம் போச்சு. உள்ள அக்னி இருக்குது, இல்லாட்டி போனால் செரிமானம் கோளாறு வந்துடும். உள்ள மண் இருக்குது, மண்ணாலான இந்த உடம்பு இது. இந்த விட்டமின் தாதுக்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் இருக்குது உள்ள. அப்புறம் காற்று இருக்குது, வாயு இருக்கு, அப்புறம் ஆகாசம் ஸ்பேஸ் உள்ள இருக்கு. திரண்ட தகராகாசம் அந்த இடத்துல தான் பகவான் இருக்கிறான் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அப்படி நீர் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த உடம்பே நீரினாலாகி ஒரு துளி நீரினாலே தோன்றி ஒரு துளி நீரிலே முடிவது அப்படின்னு சொல்வோம். அப்படிப்பட்ட உடம்பு பஞ்சபூதங்களாலே ஆன உடம்பு. பஞ்ச இந்திரியங்கள் 10 ஞான இந்திரியங்கள் 5, கர்ம இந்திரியங்கள் 5. அதே மாதிரி 5வது திதி என்பது ரொம்ப உயர்வான திதி, பஞ்சமி திதிங்கிறது. அந்த பஞ்சமி நாள் தான் வருகின்ற சனிக்கிழமை. இந்த பஞ்சமி நாளில் இன்னொரு விசேஷமும் இருக்கு. அன்னைக்கு கௌரி விரதமும் வருது. இந்த பஞ்சமியில் ஒன்று ஆஷாட பஞ்சமியா இருக்கு, இன்னொன்று ஸ்கந்த பஞ்சமியா இருக்கு. அன்னைக்கு முருகனை நினைத்து வழிபடுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். முருகனுடைய விரதம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கௌரி விரதம் இருக்கு. இந்த கௌரி விரதம் என்பது, கௌரி விரதம் நிறைய இருக்கு. இது சமி கௌரி விரதம் என்பது சனிக்கிழமை வருது. இன்னைக்கு அம்பிகைக்கு கௌரியன்னுட்டு பேர், அம்பிகைக்கு கௌரியன்னுட்டு பேர். வாராகி தேவி விரதமும் சேர்ந்து வருவதாலே அன்னைக்கு அம்பிகைக்குரிய விரதமும் வாராகி தேவிக்குரிய விரதமும் முருகனுக்குரிய விரதமும் எல்லாம் ஒன்றாக கலந்து ஒரே விரதமாக நாம் அந்தந்த தேவதைகளை நினைத்து இருக்கக்கூடிய ஒரு நாள் அந்த நாள். அதனால் சமி கௌரி விரதம் அப்படி என்பது. சமின்னா வன்னி, வன்னி மரத்துக்கு சமி மரம், சமி விருட்சம்னுட்டு பேர். அந்த வன்னி மரத்தடியிலே கௌரியை ஆவாகனம் செய்து இருக்கக்கூடிய விரதம் என்பதினாலே இதற்கு சமி கௌரி விரதம். கதளி கௌரின்னு சொன்னால் வாழை மரத்தில் கௌரியை ஆவாகனம் செய்து இருக்க வேண்டிய ஒரு விரதம். இப்படி அந்தந்த விரதங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு. அல்லது நம்ம எப்படி போயிட்டு அந்த வன்னி மரத்தடியை எங்கே போய் பார்க்கறது, அங்கே போய் கௌரி விரதம் இருக்க முடியுமா அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவர்களுக்கு எளிமையான வழி, வன்னி இலைகள், சின்ன தழைகள் கிடைக்கும். அதை கொண்டு அந்த வன்னி இலைகளை கொண்டு இந்த விரத நாளிலே நம்ம விரதம் இருப்பது என்பது சால சிறந்தது. அன்னைக்கு முருகனை நினைத்து இருக்க வேண்டிய முக்கியமான விரதம் ஸ்கந்த பஞ்சமி. ஸ்கந்தனா முருகன் அர்த்தம். 2வதாக ஆஷாட பஞ்சமி அல்லது வாராகி அம்மனை நினைத்து இருக்க வேண்டிய ஒரு விரதம். நவராத்திரியிலே ஒரு முக்கியமான நாளாக அந்த நாள் திகழ்கிறது. 3வதாக இதே சனிக்கிழமை சமி கௌரி விரதம் என்கிற உயர்ந்த விரதம் அன்னைக்கு இருக்கிறோம். இதை 3ஐயும் சேர்ந்து ஒன்றாக உபவாசம் இருந்து முருகரை நினைக்கலாம், அம்பிகையை நினைக்கலாம், அம்பிகையின் இன்னொரு வடிவமாகிய வாராகி அம்மனை நினைக்கலாம். இப்படி நினைத்து நம்ம விரதம் இருந்து இந்த 3 தேவதைகளுடைய அருளையும் பெறலாம். இதனுடைய பலாபலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. என்ன பலாபலன்னா, முதல்ல ஐஸ்வர்யாதிகள் நமக்கு நிறைய கிடைக்கும். 2வது மிக முக்கியமாக எதிரிகள் தொல்லை நீங்கும். இப்போ எதிரின்னா எனக்கு யாருமே எதிரி இல்லைன்னு சொன்னால் நமக்கு நாமே தான் எதிரி.
நம்மக்கிட்ட இருக்கிற பொறாமை என்பது எதிரி. நம்மக்கிட்ட இருக்கிற உள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம், ஆணவங்கள் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா, நிறைய இருக்குது, நமக்கு தெரியாது. இவைகளெல்லாம் இருக்கின்ற வரைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அமைதியின்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த தொல்லைகளெல்லாம் நீங்கிவிட்டு ஒரு சாந்தமாகிவிட்டால் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும். அந்த எதிரிகள் தொல்லை, இதுக்கு அக எதிரி புற எதிரின்னு சொல்கிறோம். அக எதிரி கண்ணுக்கு தெரியும், அக எதிரி கண்ணுக்கு தெரியாது, புற எதிரி கண்ணுக்கு தெரியும். இந்த அக எதிரிகளையும் புற எதிரிகளையும் நீக்கி நமக்கு வெற்றி பாதையை காட்டுகின்ற ஒரு விரதமாக இந்த ஸ்கந்த பஞ்சமி விரதம், ஆஷாட பஞ்சமி விரதம் விளங்குகிறது. எதிரிகள் இல்லாவிட்டாலே நம்முடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கித்தான் செல்லும். அதனால வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சேரும் நாளாக இந்த ஆஷாட பஞ்சமி நாள் விளங்குகிறது. அதுக்கப்புறம் நமக்கு ஆற்றல் அதிகரிக்கும். வெற்றி கிடைத்து விட்டாலே நமக்கு உற்சாகமும் ஆற்றலும் அதிகரிக்கும். அதனால வாழ்விலே ஒரு பிடிப்பு அதிகரிக்கும். நம்ம தொட்டதெல்லாம் துலங்கும், பட்டதெல்லாம் விளங்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு வெற்றியும் மனநிலையும் தன்னம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, எல்லோரும் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நோய்களெல்லாம் நீங்கி ஒரு ஆரோக்கியமான, ஐஸ்வர்யமான, திடகாத்திரமான ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதற்கு இந்த ஆஷாட பஞ்சமி விரதம் நமக்கு பெருமளவு நமக்கு உதவும். அப்படிப்பட்ட விரதத்தை வரும் ஸ்திரன வாரமாகி இந்த சனிக்கிழமை ஆடி 2ஆம் நாள் நம்ம இருந்து அம்மனையும் வழிபடுவோம், அம்பிகையை வழிபடுவோம், வாராகி அம்மனை வழிபடுவோம், முருகப்பெருமானை வழிபடுவோம். அந்த உயர்ந்த நாளாக இந்த சனிக்கிழமை நமக்கு விளங்கட்டும். நமக்கு எல்லா செல்வங்களும் வந்து சிறக்கட்டும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதிலே அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.